வீட்டில் இருந்தபடியே ₹1 கூட முதலீடு இல்லாமல் ஆன்லைனில் சம்பாதிக்க ஒரு அருமையான வாய்ப்பு. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி மீஷோ ரீசெல்லிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். கார்ட்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டீட்டெயில்டான மீஷோ வீடியோவை பார்த்து மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பி பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி என்னோடய ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீனிங் ருட்டீன் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஃப்ரிட்ஜை ஈஸியாக சிரமமே இல்லாமல் எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணுறது, வாசனையெல்லாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக பளிச்சுன்னு எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ கடைசி வரை பாருங்கள். நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி நிறைய க்ளீனிங் ருட்டீன் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கிச்சன் டீப் க்ளீனிங், கிச்சன் சிம்னியை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது, சீலிங் ஃபேன் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு நிறைய க்ளீனிங் ருட்டீன் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த எல்லா வீடியோஸுமே க்ளீனிங் ருட்டீன் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை எல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பவரை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா ஐஸ் கட்டி ஏதாவது ஃபார்ம் ஆகிருந்தால் அதெல்லாம் கரைஞ்சிரும். அப்போ நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷெல்ஃப் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ஃப்ரிட்ஜில் குட்டி குட்டி பார்ட்ஸ் எல்லாம் கூட ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கழட்டி கழுவிக்கிறது நல்லது. ஸோ இப்போ இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம ஒரு டிஐஒய் க்ளீனரை ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். அந்த க்ளீனர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. ஒரு பவுலை எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 3 ஸ்பூன் சிந்தட்டிக் ஒயிட் வினிகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, நம்ம சமையல் சோடா உப்பு இருக்குது இல்லைங்களா, அதுதான் பேக்கிங் சோடா. அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி நொர மாதிரி பொங்கி வரும். இதில் 6 ஸ்பூன் தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கிளீனர் ரெடி. இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிடுங்க. இந்த லிக்விடை இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விடணும். நம்ம துணியில் இந்த லிக்விடை தொட்டு துடைக்கிறதுக்கும் ஸ்ப்ரே பண்ணி துடைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த அழுக்கு சீக்கிரமாக ஊறி மேலே வந்துடும். இதே துணியில் தொட்டு துடைச்சோம்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி 3 மாதத்துக்கு மேலே ஆகுது, அதனால தான் அழுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது. ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த டோரில் இருக்கிற இந்த ரப்பர் பீடிங்லேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். இந்த இடத்துல நிறைய டஸ்ட் கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீசர், மெயின் கம்பார்ட்மெண்ட்டு, டோர்ஸு, இந்த ரப்பர் பீடிங்கு, இந்த சைட்ஸு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த ஃப்ரிட்ஜ் ஹேண்டில் கவரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியிலையும் இதே மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம துடைக்க போகிறோம். ஸோ அது ஊறுறதுக்குள்ளே நான் இந்த உள்ளே இருக்கிற பார்ட்ஸை எல்லாம் பாத்திரம் கழுவுற லிக்விடை வச்சு நல்லா பாத்திரம் கழுவுற மாதிரியே நீட்டாக கழுவி வெயிலில் காய வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் கழுவுறதுக்கு நான் ஸ்பாஞ்ச் மட்டும்தான் யூஸ் பண்ணி கழுவியிருக்கேன். ஸ்டீல் நாரெல்லாம் யூஸ் பண்ணலை. அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஸ்க்ராட்ச் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வெயிலில் நல்லா காஞ்சிட்ருக்கு. இது காயறதுக்குள்ளே நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட போகிறேன். இப்போ நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டதால் அந்த அழுக்கெல்லாம் நல்லா ஊறி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எப்போயுமே ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த நான் ஓவன் கிச்சன் டவல் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரீயூசபிள் கிச்சன் டவல். நம்ம வாஷ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அழுக்கெல்லாம் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடும். தண்ணி நல்லா உறிஞ்சிறதால நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோடய எல்லா க்ளீனிங் ருட்டீன்லேயுமே நான் இந்த நான் ஓவன் கிச்சன் டவல் பற்றி சொல்லியிருப்பேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த அழுக்கெல்லாம் எவ்வளோ ஈஸியாக போகுதுன்னு. இதே நம்ம ஊறுறதுக்கு முன்னாடி துடைச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஈஸியாக வராது. ஸோ ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா துடைங்க. நம்ம இந்த டிஐஒய் க்ளீனிங் லிக்விடில் பேக்கிங் சோடா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த பேக்கிங் சோடா நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற கெட்ட வாசனையை எடுத்துரும். ஸோ நம்மளுக்கு ஃப்ரிட்ஜு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த லிக்விடில் பேக்கிங் சோடா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரிட்ஜு வாசனை இல்லாமல் நீட்டாக இருக்கும்.
உங்களுக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் ஆட் பண்ணலை. இதே டவலை வச்சு அந்த ரப்பர் பீடிங்கையும் நல்லா அழுத்தி தொடச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும். அதெல்லாம் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இதை ஃபுல்லாக தொடச்சாச்சு. இப்போ தொடச்சி முடித்ததுக்கப்புறமா தண்ணியில் இந்த துணியை அலாசிட்டு மறுபடியும் ஒருக்கா நான் வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ இன்னும் நீட்டாக இருக்கும். வெளியிலையும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு அந்த நான் ஓவன் கிச்சன் டவலை வச்சு ஃபுல்லாக அந்த லிக்விடை வந்து தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஈரமான மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணி நான் மறுபடியும் ஒரு தடவை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கிறேன். பளிச்சுன்னு நீட்டாக ஆயிரும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை உள்ளே வெளியே எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இதே மாதிரி மேலேயும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த உள்ளே இருக்கிற கம்பார்ட்மெண்ட் எல்லாம் காஞ்சு ரெடியாக இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் மாட்ட போகிறேன். ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒன்று உடஞ்சிட்டா கூட நம்மளுக்கு வந்து அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி மாட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம மாட்டணும். இப்போ ஃப்ரிட்ஜ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் ஆயாச்சு. உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வந்து டைனிங் டேபிள் மேட் வந்து கரெக்டாக இருக்குது, உங்கள் ஷெல்ஃப் சைஸுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டைனிங் டேபிள் மேட் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் பத்தாமல் இருக்குது. அதனால் அந்த கேப்லலாம் போய் அழுக்கு ரொம்ப கலெக்ட் ஆகிக்குது. நான் அதனால் வந்து ஃப்ரிட்ஜ் லைனர்னு தனியாக வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷீட்ஸ் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இந்த லைனர் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா திக்காக இருக்குது. ஆன்டி ஸ்கிட்டு. ஸோ நம்ம எதாவது வைக்கும் போது வழுக்கி கை தவறி கீழே விழுகாது. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து என் ஃப்ரிட்ஜோட ஷெல்ஃப் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதனால் நான் அதை எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி டோரில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கும் நான் வந்து உள்ளே யூஸ் பண்ணிக்கிட்டேன். என் ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா ஷெல்ஃபுக்கு இந்த சைடு கம்பார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்தது எனக்கு. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைன் பண்ணியாச்சு. நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ஃப்ரெஷ் லுக்காக இருக்குது. இப்போ ஃப்ரிட்ஜை வந்து இதே மாதிரி வாசனை இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு கப்பில் கொஞ்சம் பேக்கிங் சோடா உள்ள ஓரமாக கைப்படாத இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதெல்லாம் வந்து நான் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ, அதை நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் கவர் யூஸ் பண்ணுங்கள். அதில் பாக்கெட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெயில் கட்டரு, சின்ன பாக்கெட் டைரி, அந்த மாதிரி ஏதாவது நோட் பண்ணுறதுக்கு பென்னு, அது மாதிரியெல்லாம் நான் வச்சுருக்கேன் இதில். ஸோ எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் கவரும் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். என்னோடய ஃப்ரிட்ஜு வந்து எல்ஜி 4 ஸ்டார் 255 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உடைய ஃப்ரிட்ஜு. இதோட மாடல் நம்பர் இது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜுக்கு 10 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.